இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி மட்டன் சிக்கன் வாங்க போகலாங்க. ஸோ அதனால் பைக் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ சிக்கன் கடைக்கு வந்திருக்குறோம். சிக்கன் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மட்டன் கடைக்கு போகணும். வந்தாச்சுங்க. மட்டனும் வாங்கியாச்சு, ரத்தமும் வாங்கியாச்சுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ அரிசி வந்து பார்க்குறேன், கழுகி இப்போ வைக்கக்கூடாது, சமையல் பண்ணுறப்போ தாளித்து விடுறப்போ கழுகுனா போதும். அடுத்தது ரத்த பொரியல் பண்ணணும். ஸோ ரத்தத்தை உடனே ஃபஸ்ட்டு செஞ்சிடணுங்க, ரத்தம் வாங்கினா, இல்லாட்டி நீத்து போயிடும். சாரி, ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், உடனே ரத்த பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அதனால் வாங்கினோன்னே டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணிடணும். இன்னைக்கு சண்டே வ்ளாகில் மட்டன் பிரியாணி, அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் வந்து ரத்த பொரியல், அப்புறம் சிக்கன் கிரேவி, கொஞ்சம் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரத்தத்தை வந்து பொரியல் பண்ணிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீத்து போயிடும், தண்ணி அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதை ஆல்ரெடி கழுகி பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வணக்கிடலாம். பால் காய வச்சாச்சுன்னு டீ வைக்கலைங்க, அதனால பால் இறக்கிட்டு கொஞ்சம் பால் எடுத்து டீ வச்சிடலாம். கறி கடையில கூட்டங்க, சிக்கன் கடையிலையும் சரி மட்டன் கடையிலையும் சரி. இன்னைக்கு சண்டே தானே, வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க, வணக்கியாச்சு. அவ்வளோதாங்க. உப்பெல்லாம் போட வேண்டியதில்லை, அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ தேவைப்பட்ட தேங்காய் போட்டுக்கலாம். ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு. சில்லி சிக்கனுக்கு இப்போ சிக்கன் வந்து பிரிச்சிடலாங்க. கொஞ்சம் கிரேவிக்கு எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணலாமா தங்கம்? கிரேவி பண்ணலாமா? ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை, இது சில்லி சிக்கனுக்கு எடுத்துடலாம். சரியா? அப்படிதான் சொல்லி கட் பண்ணி வாங்கினேன். 1 கிலோவும் அப்படிதான் வாங்கிட்டேன். இல்லைன்னா எலும்பாக வச்சு கொடுத்துருவாங்க. வாஷ் பண்ணி இப்போ இதெல்லாம் என்னென்ன போடணும், என்ன போடணும் தங்கா சொல்ல? மசாலா தான். மசாலா, ஷேப்பி மசாலா. எலுமிச்சம்பழம், சின்னதாக எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால அப்படியே ஒன்று போட்டுடலாம். அடுத்தது நல்லா தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணியாச்சு. கொட்டை எடுக்கிறேன். போதுமா தங்க? இன்னும் போடணுமா? ஒரு 1/2 அன் ஹவர் பரட்டி வச்சிடலாம், அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், கலர், சால்ட் அதிலேயே இருக்குல்ல, அதனால போட வேண்டாம். எக் உடச்சு ஊற்றிடலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா பிடிக்கணும்ல மசாலா. முட்டை ஒன்று போதுமா, 2 போடலாமா? ஒன்று போதும். சிக்கன் கிரேவி மாதிரி வச்சிடலாம். சரியா? வச்சிடலாம். இதுதாங்க 2 பெரிய வெங்காயம் எடுத்துருப்பேன், பச்சை மிளகாய், தக்காளி 1, இஞ்சி பூண்டு செதச்சிடல, பேஸ்ட் பண்ணு. செதச்சிருவேன், அதான் டேஸ்டாக இருக்கும். இஞ்சி பூண்டை செதச்சிருவேன். சிக்கன் கிரேவி வந்து குக்கர்லயே வச்சிடலாம், 2 விசில். சரி. பூ மாதிரி வந்துடும். சூப்பர். காஞ்சி வச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம்.
வெங்காயம் போட்டாச்சுங்க, பச்சை மிளகாய், பட்டை, ஒரு 2 பட்டை கிராம் போட்டிருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணுங்க, இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கும். வணங்கட்டும். சிக்கன் கிரேவி நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா கிரேவி நிறைய வேணும்னா ஒரு டிப்ஸ் இருக்கு. பெரிய வெங்காயம் நல்லா நிறைய போட்டுதுங்க. பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி அது போட்டு நீங்க வணக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரேவி நல்லா வரும். இஞ்சி பூண்டு வந்து அளவா போட்டாதான் நல்லா இருக்கும். நிறைய போட்டீங்கன்னா அது வாசம் இஞ்சி பூண்டு. சரி. ஸோ பண்ணி பாருங்களே. தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்து நல்லா அரைச்சு நீங்க வணக்கிறப்போ சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் வணக்கி செஞ்சா சூப்பரா இருக்கும். நல்ல கிரேவி கிடைக்கும். செஞ்சிடலாம் கொடுங்க. செஞ்சிடலாம். இது வணங்கட்டு தங்கம். வணங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி ஊற வைக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். பாருங்க. இனி இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனோம்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டு விடலாம். ரொம்ப தக்காளி யூஸ் பண்ணாலும் புளிச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அளவாக தான் எதுவும் யூஸ் பண்ணோம். ஆனால் பெரிய வெங்காயம், இந்த தக்காளி இது போடுறப்ப தான் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கிறது நல்லது. நல்லா சுண்டுட்டுங்க சிம்மில் வச்சு. வணங்கிட்டு இருக்கு தக்காளி. வணங்கட்டும். சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. ஏன்னா வணக்கிறப்ப மஞ்சள் தூள் போட்டா சிக்கன் கிரேவி வந்து ஒரு நல்ல ஒரு கரும் ப்ரௌன்ல வரணும். அப்பதான் நல்லா பாக்குறப்போ நல்லா இருக்கும், சாப்பிடலாம். ஸோ அப்படியே பாக்குறப்போ அப்படியே எச்ச ஊறணும் இல்லையா, அதனால அந்த கலர்ல தான் வரணும். மஞ்சள் கலர்ல வந்ததுன்னு வச்சுக்கீங்களா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால மஞ்சள் வந்து கழுகுறப்ப மட்டும் போட்டேன். ஓகே ஓகே. தக்காளி வணங்கிடுச்சு. இப்ப வந்து சிக்கன் மசாலாவை போட்டுடலாம். அது கொஞ்சம் எண்ணெயில பரப்பி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கழுகி வச்ச சிக்கனை போடலாம். ஓகே. அப்புறம் விசில் விட்டுடலாம். ஓகே சரிங்க, விடலாம். காட்டு கேமராமேன். காட்டியாச்சு. யம்மி யம்மி. சாப்பிடலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். தாளி சாப்பாட்டுக்கெல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ண முடியாது. அதாவது சாப்பாடு வேக வச்சு தாளிக்கிறப்போ கல்லுப்பு கடிக்கும் தானே, அப்போ சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு வந்து கல்லுப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. சில்லி சிக்கன் இதை பற்றி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊருக்கு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஓகே. உப்பு போட்டுடலாம். இதே தண்ணி விடும். அந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்பீட்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்ல வச்சு நல்லா தண்ணி விடும். அதுவே சிக்கன் ஸ்பீட்ல வைங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதன்னு ஆனதுக்கு அப்புறம் விசில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு. சரியா? இப்போ ஒயிட் ரைஸ்க்கு அரிசி எடுத்து இப்போ ஊற வச்சிடலாங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாப்பாடாயிரும். அரிசி ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஊறட்டும். இப்போ மட்டனை கழுகிடலாங்க. குழம்புக்கும் பிரியாணிக்கும் எடுத்துக்கலாம். வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் இருத்துட்டு விசில் விட்டுறலாங்க. கொஞ்சம் உப்பு, தண்ணி, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டாச்சு. இப்போ வந்து இதையே வந்து
விசில் விட்டுறலாம், ஒரு 4 விசில் விட்டுறலாம். பிரியாணி அரிசி ரொம்ப வாங்கி ஸ்டாக் வைக்காதீங்க. நான் 1 கிலோ வாங்கினேன், அதில் கொஞ்சம் 1/4 கிலோ இருந்தது. அப்புறம் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். ஸோ பாருங்க, பூச்சி வந்துடுது, வண்டு போச்சுல தங்கம். அதிகமாக வச்ச தெரியுதுங்களா தங்கம்? தெரியுது. இந்த மாதிரி அதிகமாக வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வண்டு வந்துடுது, புழு வந்துடுது இந்த பிரியாணி அரிசி. ஸோ அளவளவாக வாங்கிக்கிறது பெஸ்ட். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரெடியா இல்லை, வெந்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. ரொம்ப விசில் விட்டா சிக்கன் ரொம்ப குழஞ்சிடும். 2 விசில் போதும். என்னடா இந்த ஸ்டவ்ல வணக்குறீங்கன்னு பாக்குறீங்களா? கேஸ் தீர்ந்துருச்சுங்க. அது போக நாங்க ஸ்டாக் வாங்கி வைப்போம், இருந்தாலும் அது வந்து இந்த வாசர் கரெக்டா இதாகல, தேஞ்சிருச்சாட்டு இருக்குது. அதனால கால் பண்ணி கூப்பிட்டோன்னா அவங்க இன்னைக்கு சண்டே அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்றது, இது ஒரு அடிஷ்னல் வச்சிருந்தேங்க இந்த ஸ்டவ். ஸோ இதுல பண்ணலாம், பண்ணிட்டேன். சிக்கன் வறுத்தாச்சு. நீ அடுத்தது குழம்பு வச்சுட்டு பிரியாணி செய்யலாம். சில்லி சிக்கன் அது செய்யும். பாருங்க, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லி வரமிளகாய் இது வறுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அரைத்து விட்டோம். இப்போ வந்து இதுல ஊத்திடலாம். பாருங்க, அதுக்கப்புறம் அரைச்ச தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போட்டுங்க. மட்டன் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம் தேவையான அளவு. அப்புறம் வந்து இது பாருங்க, தண்ணி இருக்காது, பிரியாணிக்கு வேணும். கொஞ்சம் எடுத்து அரைச்சதில் ஊற்றிட்டேன். இது வெந்து வர்றப்போ கொஞ்சம் சுண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு விடலாம். ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்குறேங்க, இருந்து வேகட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்குலாம் வேகும் நல்லா. பச்சை வாசம் போகணுன்னு இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, போதும், வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி, இப்போ எண்ணெய் நெய் ஊற்றிருக்குறேங்க. இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் இது கொஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வணக்கியாச்சுங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டுடலாம் தேவையான அளவு. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி கரெக்டாக போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வணக்கியாச்சு, காட்டுத்தாங்க. புதினா போட்டுடலாங்க. மட்டன் எடுத்து வச்சோம்லாங்க, அது போட்டுடலாம். மட்டன் தண்ணி இருக்குது, அதை வணக்கிட்டு ஊற்றிடலாம். இப்போது நல்லா வணக்கி விட்டுட்டேன், அதை தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உப்பு போட்டு விடலாம். பலன்னு பிரியாணி இருக்கும்னா லைட்டாக லெமன் புரிஞ்சுக்கலாம். மூடி விடலாம்.
சில்லி சிக்கன் எண்ணெய் காஞ்சி போட்டாச்சுங்க. கலர் வந்து கம்மியாக இருக்குது, வேணும்னா கலர் வந்துடும். ரெடி ஆகிடுது சில்லி சிக்கன். போதும் 3 டைம்ஸ் போடலாம் என்னென்ன. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி, சில்லி சிக்கன், மட்டன் குழம்பு, இது ரத்த பொரியல், சிக்கன் கிரேவி. ஓகே, இன்னைக்கு லஞ்ச் பார்த்தோம். மட்டன் குழம்பு, பிரியாணி, அப்புறம் ரத்த பொரியல், சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.